அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணலுக்கான முக்கிய வினாக்கள், அதாவது முக்கிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸோட ஆன்சர் ப்ளஸ் கொஸ்டினோட பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபாக எல்லாருக்குமே வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 70-80 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கேள்வி ப்ளஸ் ஆன்சரோட நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நீங்கள் இன்டர்வியூ கடைசி நேரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அவங்க ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக கேட்டாலும் சரி, இல்லை காமனான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் படித்தது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஸோ இது நீங்கள் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் சரி, நம்ம சொல்கிற இந்த ஒரு 50 to ஒரு 70-80 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே படித்தாலே போதும். கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தாலே போதும், ஈஸியாகவே மனதில் பதிஞ்சிரும். ஸோ அப்படி ஒரு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சொல்ல போகிற ரொம்ப முக்கியமான இது ஒரு வீடியோ. ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவரும் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக பார்த்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நிறைய பேருக்கு இன்னுமே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, எனக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரல. அது காரணம் என்னன்றதையும் சொல்கிறேன். எப்படி நம்ம இன்டர்வியூ ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் முதல் 3 முன்னுரிமை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இதில் தெளிவாக ஒரு வீடியோவாக இருக்க போகுது மக்களே. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் ஏன் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல் டிக்கெட் நிறைய பேர் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்தந்த மாவட்டங்களுக்கு மட்டும் தான் கால் டிக்கெட், அதாவது ஆல் டிக்கெட் பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனே ஆகலை. ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் ஓப்பலை. இப்போ செங்கல்பட்டு, ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தான் இது பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ ஏன் வரல அப்படின்னா இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை தான் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் டிக்கெட்டை வந்த மாவட்டங்களுக்கு மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இன்டர்வியூ ஆல் டிக்கெட் இருந்தது இல்லையா, இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் கொடுத்துருக்கிறது. சென்னை மாவட்டத்துக்கு எல்லாமே க்ளோஸ்னு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகம். ஓகேங்களா? ஸோ இதில் யாருக்கு முதல் 3 முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது இல்லையா, அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை. ஓகேங்களா? இரண்டாவது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, தமிழ் வழியில் படித்தவங்க 10ஆவதுலேயும் சரி 12ஆவதுலேயும் சரி, யாரெல்லாம் தமிழ் வழியில் படிச்சிருக்காங்களோ அவங்க பிஎஸ்டம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழி சான்றிதழ் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 2வது முன்னுரிமை. ஓகேங்களா? அடுத்தது 3வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருப்பீங்க இல்லையா, ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முதல் பட்டதாரியாக இருக்கவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் முதல் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் முதல் 3 முன்னுரிமை. ஓகேங்களா? ஸோ இந்த முன்னுரிமை ஆச்சுல, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் முன்னுரிமை கிடையாதான்னு கேட்பீங்க இல்லையா. ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ஸு, அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கிடையாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே முன்னுரிமை இருக்குது. முதல் 3 முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே முன்னுரிமை இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கனாக்கா நம்பர் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ ஆல் டிக்கெட்ன்றது இல்லையா? ஸோ அதை நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் ஓகேங்களா? ஒரு நார்மல் மெசேஜ் வந்திருக்கும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து பிடிஎஃப் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ ஓகே இதுதான். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதாவது உங்கள்கிட்ட அஃபிஷியலாக இருக்கிற உங்கள்கிட்ட வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எடுக்க 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஃபோட்டோ, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் கொண்டு போங்க. எல்லாமே 2 செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 70 கொஸ்டின் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் வரும்னு சொல்லிட்டு அது என்னென்னன்றதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே சொன்னோம்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஆகும். அதனால் இன்டர்வியூ போகிறது டைம் ஆகிடும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப இதுவாயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ரோல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ உள்ளே போயிடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கொஸ்டின்லாம் பேட்டர்ன் சொல்கிறேன். பேட்டர்ன் சொல்லிவிட்டு நான் வந்து பிடிஎஃப் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போன உடனே நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. தற்போதைய முதலமைச்சர் யார்? ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய முதலமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி கிராஸ் கொஸ்டின் இன்னும் இப்போ அதிலே வைப்பாங்க. முன்னாள் முதலமைச்சர் யார்? முன்னாள் முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னாக்க அவருமே முதல்வர் ஸ்டாலின் தான். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் நிறைய கிராஸ் கொஸ்டின்லாம் வரும். தற்போதைய முதலமைச்சர் யார்? முன்னாள் முதலமைச்சர் யார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர் யார்? அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஸோ இது நான் இப்போ சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கொஸ்டினுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஆன்சரோட கேள்வியோட பிடிஎஃப் அனுப்ப போகிறோம். ஸோ தெளிவாக நான் என்னென்ன கொஸ்டின்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்து ஸோ உங்கள்கிட்ட 2 திருக்குறள் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய ஆளுநர் யார்? முன்னாள் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? முன்னாள் குடியரசுத் தலைவர் யார்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தற்போதைய துணை முதல்வர் யார்? தற்போதைய முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர் யார்? இந்த மாதிரி வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார்? ஸோ உணவு மற்றும் உணவு வழங்கல் அமைச்சர் யார்? முன்னாள் உணவு வழங்கல் அமைச்சர் யார்? ஸோ அடுத்ததான் வந்து கட்டுனுடைய வேலை என்ன? விற்பனையாளருடைய வேலை என்ன? ஸோ அதுக்கப்புறம் இந்த டோட்டலாக வந்து எத்தனை மாவட்டங்கள்லாம் இருக்குது? ஸோ பிஹெச்ஹெச் கார்டுனா என்ன? என்பிஹெச்ஹெச் கார்டுனா என்ன? இதுக்கு எந்தெந்த கார்டுக்கெலாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க? ப்ரியாரிட்டி உள்ள கார்டு என்ன? நான் ப்ரியாரிட்டி கார்டுகள்லாம் என்ன? ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா என்எஃப்எஸ்ஏனா என்ன? உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? பொது விநியோகத்திற்காக எப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணப்பட்டது? ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று என்ன? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 50லேருந்து ஒரு 70-80 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து ஷேர் பண்ண போகிறோம். தேங்க்யூ, வெல்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாருக்குமே ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.